அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மதுரைனா சும்மாவா? அதானே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை வந்து இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து ஊக்குவிக்கிற என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த 25 வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா மேபி நான் சைல்டு ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்கிங்க அப்படின்னு கூட நினச்சிக்கிங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஸோ அதனால தான் பல விஷயங்கள், பல போராட்டங்கள், அதாவது கடந்த ஒரு 3.5 ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை. அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில். எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து அம்மா உனக்கு வந்து கடவுளாக இருப்பாங்க, உனக்கு வந்து கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிற வழக்கம். ஆனால் எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னது தான் எங்கள் அம்மா. அது எங்கள் அம்மாவே சொன்னாங்க. எல்லாரும் அம்மா போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட 5 நாளுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசி இன்றைக்கி வந்து அவங்க இங்கே எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஆக்கப்பூர்வமாக அன்பாக பண்ணணும். அங்கேயே நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாகவே போயிடும். ஒரு தொழிலில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். உனக்கு இந்த தொழில் சரி வராது, நீ வேறு வேலையை பாரு அப்படின்றது தான். அப்போது அந்த சமயத்தில் பேசும்போது எனக்கு ஒரு கை, அந்த கை என்னை பிடிச்சிடுச்சு. அந்த கை பிடிச்சி இதை மாதிரி வந்து இல்லை உதயா உன்னால் முடியும்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிடுச்சு. அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படமே இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு படமே இல்லாமல் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கூட யாராவது கூப்பிடுவாங்களா? அப்போது அந்த டைமில் யாராவது கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலான்னு யாரும் நினைக்கிறதில்ல. நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். ஸோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது தான் அப்போ என்னை ஒரு கை பிடிச்சிச்சு. ஸோ ஐயா என்னடா இது இப்படி கையை பிடிச்சி, சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம், எல்லோரும் சொல்கிறாங்க நம்மளுக்கு டைம் சரியில்லை, நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிடுச்சு. அந்த கை, இந்த கை அது என் தன்னம்பிக்கை, அது என்னுடைய தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை மனுஷனாக இன்னைக்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கே தவிர நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அக்யூஸ் தான். இந்த உலகத்தில் யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்கே யாரும் நல்லவர் இல்லை, யாரும் கெட்டவர் இல்லை. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தரை நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும். ஸோ அதுதான் அப்படின்றதான் மேட்ரே தவிர மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இது அமைஞ்சுது. என்னுடைய ஆர்பி சௌத்ரி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு திருநெல்வேலி படம் மூலிமா எங்கள் அப்பாவுக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ 25 வருஷன்றது வந்து இன்னும் இல்லை. நான் இன்னும் நிறையா விஷயங்கள் போராடுவேன், என்னால் முடியும். அந்த உங்களை நீங்கள் நம்பலைன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்ப முடியும். அந்த நம்பிக்கையை மட்டும்தான் நீங்கள் வச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் வர முடியுமே தவிர. எத்தனையோ சின்ன பசங்க இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ஒரு நாள் அந்த டே வரும். அதுக்கு நம்ம போராடணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கு பல அவமானங்களை சந்திக்கணும், பல அசிங்கங்களை சந்திக்கணும். கூட இருக்கும்போதே நம்மளுக்கு பிரச்சனை. இந்த வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம், பணத்தையும் சம்பாதிக்கணும். அந்த பணமும் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உண்டான மரியாதையும் விஷயங்களும் வரும். ஆனால் அதை மீறி கொஞ்சம் அன்பு இருக்காங்களே, என்னதான் பணம் இருந்தாலும் நல்லவங்கன்னு இப்போ சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அன்பு ரொம்ப 1000 பேர் வேணாம், 50,000 பேர் வேணாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்தில் ஒரு நண்பர்
ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த நண்பர் சூர்யா அவர்கள், தயவு செஞ்சதுங்க சார். ஏன்னா இது ஆரம்பம், இவர் தான் எனக்கு ஆரம்பம், இவர் தான் இந்த படத்துடைய ஆரம்பம். இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேரில் இல்லை, ப்ரொடியூசர்ன்ற பேரில் இவர் பேர் வராது. ஸோ என்ன அப்போ அவர் சொல்கிறாரு, உதயா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும் போது இது இருக்கும்போது இவனுக்கு சரியில்லை, இவனுக்கு டைம் சரியில்லை, இவனுக்கு அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்கிறாங்களே தவிர எனர்ஜிக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்கள் ஸ்ரீலங்கா அவர் பெட்ரோலியம் சார், ப்ளீஸ் நீங்கள் எல்லாரையும் உங்கள் சப்போர்ட்டு, செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ, ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பாரு. என்னன்னா அவர் சொல்லும்போது இது மாதிரி இல்லை ப்ரோ, நம்ம பண்ணுறோம் ப்ரோ. அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவர் இந்த படத்தில் எனக்கு துணையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்தில் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா அவருடைய மூலியமாக எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். ஸோ இப்படி தான் இந்த ட்ராவல் வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட படத்தில் இப்படி ஒரு இடத்துல தான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டுருக்கு. 25 வருஷம்ல இன்னும் 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 என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னை சுற்றி ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் இருக்கும் இருக்குது. அதில் சில பேர் நம்மளை எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் எல்லாமே நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க, பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, என் குடும்பமே சரி, எங்கள் அப்பாவை அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம். யாரையும் ஒருத்தவங்களை விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. அவங்க நம்மளை விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில் போய் விட்டு கொடுத்துட்டோன்னா அதுதான். அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த இந்த படத்தில் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி, நிச்சயமாக சார் யூ ஆர் எ வெரி கிரேட் டைரக்டர் சார். என்னை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் நமக்கு நிறையா சண்டைலாம் வரும், பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான். ஒரு ப்ரொடியூசராகவும் நான் இருக்கணுன்றதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ப்ரொடியூசராக டைரக்டராக அதே மாதிரி எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார், மியூசிக் டைரக்டர். என்னுடைய படத்தை எல்லாமே அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார். என்னுடைய ராஜா, எந்திரிங்க ராஜா, வரவே மாட்டார் அவர். ஸோ அவர் மிகப்பெரிய ராஜா. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமு. இந்த படத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எனக்கு துணையாக பலமாக எனக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா என்னுடைய கசின் சிவசரவணன். என்னுடைய ஃபுல்லாக எனக்கு மிகப்பெரிய பலம். எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு இந்த படத்தில், போயிடுச்சு. அது காரணம் என்னுடைய கசின் சிவசரவணன் தான். ஸோ என்னுடைய டீமு முத்துவாக இருக்கட்டும், எல்லாருக்கும், தங்கவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி கேமராமேன் மருது, அதே மாதிரி எல்லாருமே நான் நன்றி சொல்லணும். என்னுடைய டீம் எல்லாம், அதாவது நம்ம பண்ணுற வேலையை ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதுதான் நமக்கு எனர்ஜி, அதுதான் வைப்ரேஷன். அதே மாதிரி என்னுடைய நண்பன் இந்த படத்தில் நான் என் தம்பின்னு சொல்லுவேன், நண்பன் சொல்லுவேன், அஜ்மலுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்கலை. ஏன்னா உதயா படமா பாதியில் நின்றோம், உதயா படமா 10 நாள் ஷூட்டிங் போவாங்க சார். உண்மையிலே சொல்கிறேன் சார், பெப்சி ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸாக பேட்டா கொடுத்த ஒரே படம் இதுதான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அஜ்மல் சொல்லணும், நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பாதி நாளில் உதயா படம் ட்ராப். ஆனால் ஒரே ஒரு மைண்டில் மட்டும் ஒரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த படம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்கக்கூடாது. நான் அப்பயும் டேரக்டர் சொல்லுவேன், சார் ஒரு நாள் ஷூட்டிங் போனால் நின்றுடுச்சுன்னா என்னால் திருப்பி தொடரவே முடியாது. ஸோ ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி கேப் விட்டோம்னா நம்மளை மாதிரி படங்கள் கஷ்டம். ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்தால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. தமிழ் சினிமா அழிக்கவே முடியாது, அந்த மாதிரி அல்டிமேட். அதே மாதிரி ஜான்விகா பற்றி சொல்லணும். ஜான்விகா இஸ் ஸோ ஸ்வீட். ஏன்னா ஒரு கன்னட லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜான்விகா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஷி சச் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க அவங்க, எனக்கு 100% தெரியும். அதே மாதிரி சார்விகா, சிஷ்யா, ஆண்டி, அஸ்வினி ஆண்டி, எல்லாருமே, தீபா, குறிப்பாக சுபத்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் மை ஃபேவரட் டேனி ப்ரோ, லவ் யூ. ஏன்னா நீங்கள்
அவ்வளோ சாம், அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. எப்பயுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த படமே. ஸோ எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய பிரபாகர் சார், கன்னட வில்லன் எங்கே இருக்கார்? கன்னட பிரபாகர் வில்லன் சார் வந்து சூப்பரு. அதே மாதிரி வாட்டர் மெலான் ஸ்டார், நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ஒருத்தன் வந்து நம்ம என்ன வேணால் ஒருத்தனை கிண்டல் பண்ணி எல்லாமே நடக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கீங்களே, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன வேணால் சொல்கிறது எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, அது கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்கிக்கிங்க, நெகட்டிவ் ஆக்கிக்கிங்க. அது ஒன்று தான். மற்றபடி யூ ஆர் எ கிரேட் ஆக்டர். நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய நன்றி. அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு நன்றி. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் நிறைய பேரை தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன். ப்ரெஸ் அப்புறம் சாரி யோகி பாபு சார். எல்லாரும் யோகி பாபு சார் வந்து கோஆப்ரேட்டிவில் ஆர்டிஸ்ட் இல்லை, அவர் வந்து டேட்டு ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார். நான் சொல்கிறேங்க, அவரை மாதிரி ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ்லேயும் அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. ஒரு டப்பிங்கில் எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணி யோகி பாபு சார் மாதிரி இஸ் அ வெரி வெரி குட் ஜென்டில்மேன். எதுவுமே தெரியும் ஒருத்தருக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக இல்லைன்னா எதுவுமே கரெக்டாக இருக்காது. அதுதான் மேட்ரு, அதுதான் ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் சார், அவரை மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு மேன் நான் பார்த்ததே இல்லை சார். ஏன்னா அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர், எனக்கும் இன்னமும் எனக்கு திருப்பி எனக்கு ஆக்ஷன் பண்ண முடியும்னு எனக்கு நிரூபித்த ஒரு மாஸ்டர். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இது ஒரு ஃபைட்டாக பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் தன்னுடைய படம் மாதிரி, சொந்த படம் மாதிரி, சார் ஹிந்தி பிஸ்னஸ் முடிஞ்சா, அது முடிஞ்சா, நீங்கள் சரியாக அது மேக்கிங் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி என்னை எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எங்களுடைய குடும்ப நண்பர் தான், வேறு ஒன்றும் இல்லை, வெளியில் மாஸ்டர் இல்லை. அதே மாதிரி மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேஎல் பிரவீன் சார், எடிட்டர், அவ்வளோ பெரிய எடிட்டர் கேஎல் பிரவீன் சார். இந்த படத்துக்கு பெரிய பெரிய படங்கள் பண்ணுற ஒரு பிரவீன் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்க ஒரு நம்பிக்கையும் நன்றி. அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு. PR1 நிக்கில் முருகன், அவருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இல்லாத ஒரு விழா இது, உடம்பு சரியில்லை, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. எங்கே இருக்கிற என்னுடைய குடும்பங்கள் தான் என்னுடைய சப்போர்ட்டு, எங்கள் பாசிட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃபேமிலிஸு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து, நான் வந்து இந்த 25 இயர்ஸ் வீடியோலாம் வந்து இப்படி பண்ணுவார் ராஜா நினைக்கவே இல்லை. நிறைய ஸ்டில் கேட்டே இருந்தேன், ஏன் ராஜா அதெல்லாம் தேவையா, நம்ம ஒன்றுமே சாதிக்கலையே அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ஒரு இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களுக்கு இருக்கணும் சார்னார். ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, பயங்கர அவமானம், அசிங்கம், அதை ஒருத்தனால வாழவே முடியாத நிலைமைக்கெல்லாம் போயிடும். ஆனால் அப்போ சொன்னல, அப்பயே என்ன இந்த ஒரு கை பிடிச்சிருச்சு, இருறா வருவ அப்படின்ருச்சு. ஸோ அதனால் தேங்க்ஸ். நான் வந்து எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோடய டீமுக்கு, ஒட்டுமொத்த டீமுக்கு, என்னுடைய மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ரசிகர் மன்றங்கள்லாம். இன்னமும் தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக நல்ல கண்டென்ட்டுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்தெல்லாம் வந்திருக்கு ஈசி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய செல்வமணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் சார். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால், தமிழ் சினிமா எங்கெங்கேயோ ஈகோவில் இருந்து தான் நம்ம பிரச்சனையாக இருக்குது. நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியை நம்ம ஒரு பயங்கர பவராக இருக்கும் சார். முரளி சாராக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் சார். அவ்வளோதான் சார். எங்களுக்கு தெரிஞ்சது தொழில் சார், அவ்வளோதான் தெரியும். அதனால் நானே நினச்சேன், சங்கத்துலலாம் இனிமேல் வரவே கூடாதுடா அப்படின்னு, நம்ம பாட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு விஷயத்தில் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது மறந்துருந்தா டைம் இல்லைங்க, தயவு செஞ்சு பண்ணிச்சிருங்க. எப்பயுமே நான் சொல்கிறேன், சாரி, இந்த இடத்தை கொடுத்த சின்மயா ஹெரிட்டேஜ் சென்டர் செல்வம் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி டைமண்ட் பாபு சார் இந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு எனக்காக. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான இடம், ஒரு குருஜி, அந்த குருஜிக்கு நான் இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் நமக்கு என்றைக்குமே இருக்கும்போது, நான் இப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் பாபா கோயில், பாம்பன் சாமி, எங்கள் அம்மா, இந்த மூணுத்தையுமே வந்து என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ஆகிடுச்சு. ஸோ நானுமே உட்காந்து சித்திராயிடுவோம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். எல்லோரும், அதாவது நம்ம டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே சமயத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச தொழிலை நீங்கள் பண்ணுங்கள். அதை விட இந்த உலகத்தில் சிறந்த இது எதுவுமே கிடையாது. அது கண்டிப்பாக எல்லாருமே அந்த டைம் வரும்போது ஜெயிப்போம். ஆனால் அதுக்கு ஒன்றுக்காக நம்ம போராட்டப்பட வேண்டியது வரும். என்னோட 25 வருஷன்றது வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர், உங்களுக்கு நன்றி. சந்திரிகா மேடம், என்னையுமே ஆட வச்சிட்டிங்க. சுமாராக தான் ஆடுவேன், நீ வேற. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். லவ் யூ ஆல். திருப்பியும் நம்ம இந்த படம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை, எங்கள் டீமுக்கு தேவை.
தேனாண்டால் முரளி சாருக்கும் நன்றி. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே எப்படின்னா, முரளி சார் வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி எல்லாமே என் கூட இருப்பார். எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். பன்னீர் பிரதருக்காக இருக்கட்டும், தங்கல் சார், எங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு ஆள். தேங்க்யூ. நிறைய நேரம் நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, ரொம்ப நேரம் 10 மணி ஆயிடுச்சு. என்னுடைய ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஜெய்கிறோம். தேங்க்யூ.